Yamaha FZXல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நியூ அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. FZX அப்படிங்கிறது FZயோட ஒரு ரெட்ரோ வெர்ஷனா தான் Yamaha வந்து வச்சிருக்காங்க. அதுல இப்போ வந்து ஹைபிரிட் இன்ஜின் அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஹைபிரிட் இன்ஜின் அப்படிங்கிறது ஸ்கூட்டர்ஸ்ல தான் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பைக்லயும் வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஹைபிரிட் இன்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிஷியலா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு டார்க் பூஸ்ட் வந்து கிடைக்குங்க. நார்மலா அந்த ஹைபிரிட் இன்ஜின்ல வந்து ஒரு ஸ்மார்ட் மோட்டார் ஜெனரேட்டர் வந்து குடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட்டரா வந்து ஆக்ட் ஆகும். அதேமாதிரி ஐடியல்லேருந்து நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பூஸ்ட் வந்து கிடைக்கும். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, ஒரு டிராஃபிக்ல வந்து நம்ம வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறப்ப இன்ஜின் ரன் ஆகிட்டு தான் இருக்கும், ஐடியல்ல வந்து இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கிரீன் சிக்னல் விழுந்துருச்சு, வெஹிக்கிள் வந்து நம்ம வந்து புஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இனிஷியலாக ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பூஸ்ட் வந்து கிடைக்கும். அப்போ அந்த இனிஷியல் பிக்கப் நமக்கு வந்து ஹெவியாக இருக்கும். அதை தான் வந்து இந்த ஹைபிரிட் இன்ஜின் வந்து பண்ணும். அந்த ஹைபிரிட் இன்ஜின்லாம் கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைலண்ட் ஸ்டார்ட்டும் வந்துடும். நாய்ஸே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணணும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். சேம் டைம் வந்து ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டமும் வந்துடும். நம்ம டிராஃபிக் சிக்னலில் ஒரு 10 செகண்ட் ஐடியில் வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடுக்கு போயிடும். அகைன் பிரேக்கை பிடிச்சி அசலரேட் பண்ணோம்னா வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகும். அது எல்லாமே இன்டிகிரேட் ஆகி நமக்கு வந்து வந்துடும். இதோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 4.2 இன்ச்சில் TFT கன்சோலும் வந்து கொடுத்துருக்காங்க. டைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு புது கலரும் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.